ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் SBM காலேஜுக்கு பின்னாடி ஒரு 6.5 ஏக்கர் தோட்டத்தை தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த தோட்டத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜ்ஜிலேருந்து ஆரம்பித்து நமக்கு அப்படியே ஒரு எல் ஷேப்பில் கடைசி வரைக்கும் போகும். மொத்தம் 6.5 ஏக்கர் இருக்குங்க. ரோடு ஃபேஸிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 400 மீட்டருக்கு மேலே நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு தான். ஃப்யூச்சரில் நம்ம தோட்டத்தை ஒரு ஏக்கர் கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம பார்ட்டாக கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த வாழைத்தோப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வாழைத்தோப்போட பண்ணை வீட்டோட சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்க ஒரு தரமான தோட்டம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ அவுட்ரு ஏரியா ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் தோட்டத்தோட என்ட்ரன்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் 23 அடி தார் ரோடு ஃபேஸிங் கிடைக்குது. எட்டப்பாடி ஏரியாவுக்கு போகிறதுக்கான மெயின் ரோடு இதுதான். SBM காலேஜ் வழியாக வந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த தோட்டத்துக்கு நம்ம வந்துடலாம். தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வீடு கிடச்சிரும். அதே போல் உள்ளுக்குள்ளே நமக்கு பண்ணை வீடு தனியாகவே இருக்குது. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை மரம் தாங்க இங்கே அதிகம். வாழை மரம், தேக்கு, அதே போல் தென்னை மரம், அதே போல் பண்ணை வீடு, மாட்டு கொட்டகை, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியோடு அமைஞ்ச ஒரு தரமான சொத்தை தாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் எம்டி லேண்டே பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 30,000 வாழைக்கன்று ப்ளஸ் ஒரு 60 தென்னை மரம், அதோட 300 தேக்கு மரத்தோட கூடிய ஒரு தரமான சொத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வீடியோவோட என்ட்ரன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்கு வீடு தனியாக இருக்குது. மாட்டுக்கொட்டகை, அதே போல் ஆடு வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட்லேருந்தே போட்ட தனியாக ஒரு இடம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணை வீடு ப்ளஸ் ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதன் மூலிமா ஒரு பணம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீடு தனியாக செப்பரேட்டாக கிடச்சிருது. அதே போல் ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணாலும் கூட அவங்களுக்கும் வீடு இருக்குது. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியோடு அமைஞ்ச ஒரு தரமான சொத்தை தாங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மொத்தம் 6.5 ஏக்கர் இருக்குங்க. அந்த 6.5 ஏக்கருமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடச்சிருது. இதில் ஒரு ஒரு கேணி, 3 போரு, ஒரு ஃப்ரீ சர்வீஸு, வீட்டுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மாடை வச்சுக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க கொட்டையை மாதிரி நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு ஃபுல்லாக எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே வாங்கி நம்ம அப்படியே பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை மரம் தான் அதிகமாக இருக்குது. இந்த வாழை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 கன்று மட்டும் வச்சுருக்காங்க. அது சைடில் பார்த்தோம் அப்படின்னா 2, 3ன்னு வரும். ஓவராலாக பார்க்கும்போது இங்கேயே குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 to 9,000 வாழை மரம் இருக்குது. அதுக்கு அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன கன்றுகளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20,000 வாழை கன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ வச்சதுங்க ரீசெண்டாக. அதே போல் இந்த தோட்டத்தில் ஒரு 60 தென்னை மரம் நமக்கு ஓவராலாக கிடச்சிருது. ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பு மரம் தாங்க. எல்லாமே சரியான தண்ணியும் சரி, இடமும் சரியும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் பூமிங்க. செம்மண் தான் இங்கே அதிகம். இந்த சைடும் தோட்டத்தோட லெஃப்ட்டு ரைட்டு 2 கார்னர்லேயுமே நமக்கு வாழை மரம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த கரையோட ஓரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தென்னை மரம் வச்சுருக்காங்க. இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முள்ளுக்குள்ளே ஒரு 300 தேக்கு மரம் இருக்குது அப்படிங்கிறது. இது இங்கேருந்து கடைசி வரைக்குமே நமக்கு போகும். இப்போ நான் ரோடுலேருந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு அந்த ரோடு எட்ஜு வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை மரத்தோட இடையில தேக்கு மரத்தோட நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம
பக்கத்தில் போய் அந்த போரு ப்ளஸ் வந்து கேணி இருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு தோட்டம் இது எல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் தோட்டத்தை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க மூலியமாகவோ வந்து உங்களுக்கு தோட்டமோ இல்லை வீடோ ஃப்ளாட்டோ ஏதாவது இருக்குன்னா தாராளமாக நம்முடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தர்றோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் 1% கமிஷன் எங்களுக்கு கிடைக்கிறதுல நாங்கள் ஒரு பர்சன்டேஜை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துறோம். பார்ட் டைமாக நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம தோட்டத்தை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதிகமாகவே வந்து வாழைக்கன்று தாங்க நமக்கு அதிகமாக வச்சுருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 மீட்டர் வரைக்கும் நமக்கு நல்லா ஸ்பேசியஸான தார் ரோடு ஃபேஸிங் வந்து கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேணிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த வாழைக்கன்று தான். இங்கேருந்து நம்ம கடைசி வரைக்குமே போகுது. இதெல்லாம் வந்து இந்த தென்னை மரத்தோட அத்து வரைக்கும் தான் நம்மளோட இடம். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் SBM காலேஜுக்கு பேக் சைடு நமக்கு வந்து புதுப்பட்டி இந்த மாதிரி ஏரியா சைடு வந்து எனக்கு தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா மீடியம் பட்ஜெட்லேயும் ஒரு தரமான தோட்டத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து கேணி. இது இல்லாமல் வந்து 3 போர் வந்து இருக்குது. சுற்றிலும் நமக்கு ஃபினிஷிங் போட்டிருக்கோங்க பார்த்தீங்களா. இந்த வேலி போட்டிருக்கிறது கடைசி வரைக்குமே நமக்கு வந்துடும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அதுவும் வந்து நம்ம ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உடனே வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தோட்டங்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அப்படிப்பட்ட நம்ம பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மீனிக்க நம்ம வந்து ஒரு பணம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான சொத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தோட்டத்தோட ஓனர் ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக தான் இந்த தோட்டத்தை வந்து விற்கிறாரு. அதே போல் இப்போ இந்த தோட்டத்தை வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க சப்போர்ட் வேணும்னாலும் கூட ஓனரே வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த தோட்டத்தை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த தோட்டத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நாங்கள் காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் தோட்டம் வீடு இது எல்லாமே நாங்கள் ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச தரமான இன்னொரு தோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.